ஷை யமதர்ம கணக்கு கால டைம் கணக்கு திரை லோகத்தில் உலக நாடே போய்கொண்டே இருக்கிறது. முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ, எல்லாம் புரிஞ்சுக்கோ. பஞ்சாயத்து போர்டு கணக்கு நான் தான் உட்காந்துருக்கேன். யமதர்ம பதவி வாங்கிட்டேன் நீதிமன்ற கோர்ட்டில். கேட்டுக்கோ, இப்போ இந்த பதவியில் உட்கார்ந்தாத்தான் இந்த கண்டார் வழி மனுகளை சுடுகாட்டு எரிப்புக்கு மிஷின் எரிப்புக்கு நான் தள்ள முடியும். அதுதான் பஞ்சாயத்து போர்டு கடைசியாக கணக்கில் கொடுத்துட்டான். கடவுள் எனக்கு இந்த பதவி. முக்கால் சத்தியம் யமதர்மனுக்கு பதவி. பஞ்சாயத்து போர்டு கணக்கு, பஞ்சாயத்து போர்டு கணக்கு என்ன கணக்கு புரிஞ்சுக்கோ. கோர்ட்டில் நோய் மானிட பிறவி பஞ்சாயத்து போர்ட்டிலேருந்து தான் போகிறான். கணக்கு பரிகளை கட்டி அதை கட்டி இதை கட்டி நொட்டு வீடு வாசலை கட்டி நக்கிட்டு போகிறான். அப்போ பஞ்சாயத்து போட்டு பிடிக்க 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 மில்லு தொழிற்சா கம்பெனி கிம்பெனி எல்லா கலையும் அப்படியே நொறுங்கி போவோம். அப்படியே சப்புன்னு கிடக்கும். நிலநடுக்கம் பூக்கம் போகிறையில் அப்படி சப்புன்னு நொறுங்கி போய் கிடப்பான். நொறுக்கி விட்ருவான், நொறுங்கி போய் கிடக்கும். அதான் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் நீதிமன்றத்தில் எல்லா சுடுகாட்டு எரிப்புக்கு நீதிமன்றம் கோர்ட்டிலேருந்து கூடப்பா எரிப்புக்கு மிஷினு ரெடி பண்ணு. இப்போ ரெடி பண்ணி எப்படி செய்யணுமோ செய்யப்பா. ஆனால் கோர்ட்டிலேருந்து மிஷின் எரிப்பு ரெடி பண்ணிடு. மானிட பேர் நிறையா சாவ போகிறான். மிஷின் எரிப்பு இப்போ பரு ஐட்டம் பூரா போயிடுவான். அரசியல்வாதி போயிடுவான். இப்போ கீழே வார்டில் திமிர்த்தனமாக கிடக்கிற கண்டார ஒளிமனும் போயிடுவான். இந்த பேப்பர் வச்சு விளையாடுற கண்டார ஒளிமன் இந்த 3 கணக்கில் சுடுகாட்டு எரிப்பு அதிகமாக போவான். இப்போ நோய் தாக்கம் கேரளாவில் விட்டுட்டான் ஈஸ்வரன் பரமசிவன். இப்போ கேரளாவிலேருந்து சென்னை மெட்ராஸ் போவோம். சென்னை மெட்ராஸ் வந்து டெல்லி போவோம். ஏன்னா அரசியல்வாதி தூக்கிட்டே போகிறான்ல, இவனை வச்சு தான் அழிப்பார். இப்போ கேரளாவிலேருந்து கடவுள் அழிப்பான் ஈஸ்வரன். இப்போ கேரளாவிலேருந்து அரசியல்வாதி அப்படியே இறக்கி தமிழ்நாட்டில் இப்படியே அங்கிட்டு பாலக்காடு, இங்கிட்டு தென்காசி, செங்கோட்டை, இப்படி புளியரை இப்படி வந்து இப்படி போவோம். நோக்காடு போய் கண்டார ஒளிமன் சென்னை மெட்ராஸிலேருந்து டெல்லி வரைக்கும் பிடிச்சி ஓடுற ஆட்டு கண்டார ஒளிமனா. அந்த மானிட பிறவிய இல்லை சிவன் குடும்பம் நக்கால விட்ட வாக்கு தப்பாதுரா. சிவன் ஈஸ்வரன் பரம சிவன் குடும்பம் நக்கால விட்ட வாக்கால விட்ட நாக்கு, வாக்கால விட்ட நாக்கால விட்ட வாக்கு தப்பாது. முக்கால் சத்தியம். இப்போ சேட்டை பண்ணுறவன், அநியாயப்பட்டு ஓடுறவன், இந்த பேப்பருக்கு ஆட்டிட்டு ஓடுறவன் இல்லை கண்டார வழிமான மானிட பிறகு உன் குடும்பத்தில் கிடக்கடா. விவசாயம் பண்ணி தின்றா கண்டார வழிமான 2 நம்பர் பேப்பர் காடை ஓட்டிக்கிட்டு 2 பொம்பளை 4 பொம்பளை தூக்கி வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டாலே தான் அதுக்கு தான் புடுக்கில் சூடு. புரியுதா இல்லையா? 10 பொம்பளை வச்சு மேய்ப்பான் ஒரு கம்பெனிக்காரன், 20 பொம்பளை வச்சு மேய்ப்பான் ஒரு மில்லுக்கு ஓனரு. மில்லு தொழிற்சாலை கம்பெனி செடி செத்தை வச்சு ஓட்டுதில்ல, அதையும் சேர்த்து ஓட்டுத, பெண்களையும் ஓட்டுத. அப்போ ஓட்டுதை தண்ணி குடிச்சு இறக்குதியா, அந்த உயிர் தடத்தில் ஆணுக்கு பெண்ணுக்கும் குண்டிலையும் புடுக்கலையும் வச்சு இழுத்து விட்டுருவார். ஏண்டா அசிங்கம் பண்ணதுக்கு லோலாய் பண்ணதுக்கான பூமியில் கொடுத்துருக்கான் கடவுள். கண்டார ஓலிமான தமிழ்நாட்டுக்கார குயிமை தமிழ் வார்த்தையில் கொடுத்தாச்சு. தூக்கி போட்டு மிதிக்க வேண்டிய இடத்துல மிதிப்பான் இராணுவ வானர படை. முக்கால் சத்தியம் பூமியை அழிக்க வந்த அசிங்கம் பண்ண வந்த முட்டா கூதி மண்ணுகளா. எப்பா சுடுகாட்டு எரிப்பு நல்லா புரிஞ்சுக்கப்பா. கொட்டில் கூட ரெடி பண்ணிக்கோ. இப்போ நோய் தாக்கம் வரும், பூகம்பம் வரும். கரெக்டாக. ஏன்னா பூகம்பம் வந்துச்சா செத்து கிடப்பான், எரிக்கணும். பிறகு அது வேறு மண்டடி வீச்சத்தில் பிறப்பா ஆடு மாடு கோழி பறவை பூரா செத்து போவோம். அதுகளை காப்பாற்றணும். இந்த கண்டார் வழிமான மானிட பிறவியார் மொத்த அடி வேரோட அறுக்கணும். அதுக்கு தான் சுடுகாட்டு எரிப்பு மிஷின் எரிப்பு. கோர்ட்லேருந்து கூடுதலாக ரெடி பண்ணிக்கோ. கோர்ட்டில் இருந்தால் ரெடி பண்ணணும். நீதிமன்றம், ஏன்னா நீதிமன்றம் கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநில கையில் இருக்குது. ஐயா கையில் இருக்குது, கடவுளுடைய கையில் இருக்குது. முக்கால்